யார் வந்து விட்டு போனா? யாருண்ணா? எதில் வந்து விட்டு போனா? கார்லையா? சரி தைரியமா இருமா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். எங்கள் அப்பா இவங்க ஆனிமட்டிக்கு போகிறேன்ட்டு அக்கா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போணுச்சிங்க. நான் போவேனான்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. அதனால் நான் இது சேலம் கிருபா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்ட்டு போயிட்டேன். சனிக்கிழமை அன்றைக்கி இதை நான் போவேனான்னு சொல்லிட்டு போகிறேன். இது நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு சேலம் பஸ் ஏறி போயிடுச்சிங்க. போயிட்டு வழி மாறி எங்கே போயிடுச்சிங்களாட்டுது. அங்கே ஆனிமட்டியில் ஃபோன் பண்ணி கேட்டால் வரலன்னு சொன்னாங்க. என்னடா அங்கே தான் ஆனிமட்டி தான் வரேன்னு சொல்லிட்டு வந்துச்சிங்க, அப்புறம் ஏன்னு கேட்டால் வரலன்னு சொல்கிறீங்களான்ட்டு ஆள் விட்டு தேட விட்டேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, தேட விட்டேன். தேடினோன்னே அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அன்றைக்கி வந்துட்டாங்க. மணி ஒரு 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். தேடி பார்த்துட்டு வந்துட்டு வீடியோ காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க வீடியோ அனுப்பிச்சுட்டாங்க. இதுமாரி பாட்டி வாழைப்பாட்டி இது டோல் முன்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஆளை காணோம். ஜிஹெச்சில் போய் பார்க்கலான்ட்டு போனால் ஜிஹெச்சிக்கு வந்து பார்த்தோன்னே ஜிஹெச்சில் இருந்து பாட்டி சண்டை பிடிச்சிட்டு வெளியே கிளம்பிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் எல்லாம் வாழைப்பாட்டி டோல்கேட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாம் தேடி பார்த்துட்டு சரி அவங்கள்ட்ட கேட்டால் நர்ஸுக்கிட்ட கேட்டால் நான் கெங்கோலிக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், ஆனிமட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு, சண்டை பிடிச்சி கிளம்பிடுச்சின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் பார்ப்போன்ட்டு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்துட்டு ஆனிமட்டிலையும் போய் கேட்டோம், வரலன்னாங்க. அப்புறம் என்னால் உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு திருச்சி காவேரி மருத்துவமனையில் போய் நேற்று போய் அட்மிட் ஆகிட்டேன். அப்புறம் திரும்பி எல்லாம் தேடி நேற்று எல்லாம் தம்பி எல்லாம் எங்கள் அத்தை பையன் எல்லாம் தேடி பார்த்துருக்குறாங்க. நேற்று ஃபுல்லாக கிடைக்கல. நான் வந்து உடனே வந்தாகணும்னு சொன்னோன்னே நான் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு டாக்டர் பார்த்துட்டு நான் ரிட்டன் வரும்போது நைட்டு வந்தோன்னே தேடி எல்லாம் பார்த்தீங்களாடான்னு ஒரு இடத்துலையும் இல்லை அப்படின்னாங்க. காலையில் பார்த்தோன்னா ஆனிமட்டிக்கு நேற்று நைட்டே போயிட்டு அங்கே அவங்க ஃபோன் பண்ணி தகவல் பண்ணு அப்பாவி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு சரி நான் காலைல வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னோன்னே இது அங்கே இருக்க முடியாது, நான் என் மகனை நான் பார்க்கணுன்ட்டு மகனுக்கு நான் தான் சாப்பாடு ஆகி போகணுன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துருச்சுங்க. அவன் வந்து நான் பார்த்தேன், காலையில் எழுந்தி வரேன், பாட்டி வீட்டுக்கு வந்துடுச்சு. அவங்களே தானாகவே வந்துட்டாங்க? தானாகவே வந்துட்டாங்க. பாட்டி பேரில் தாங்க 6 ஏக்கர் சொத்து இருக்குது. பாட்டிகிட்ட இருந்து நாங்கள் இன்னும் பிரித்து வாங்கலை. அப்பா இருந்தாங்க, சித்தப்பா இறந்துட்டாங்க. சித்தப்பாவும் பிரிக்கல, அப்பாவும் பிரிக்கல. சரி இப்போ நான் பிரிச்சுக்கலான்னாலும் பாட்டி இருந்துட்டு நான் மூச்சுக்கு அப்புறம் தான் பிரிச்சுக்கலான்னுச்சு. சரி நீ சம்பாரித்த சொத்து நீயே அவனுக்கு பேர பிள்ளைங்களை எப்போ பிரித்து தெரியும் பிரித்து கொடுன்னு நாங்களும் விட்டோம். அப்படி இருந்து எப்படிங்க நான் கொண்டு போய் வாழைப்பாடியில் விட முடியும்? சொத்து அது பேரில் தான் இருக்குது. பார்த்துக்கிட்டது எங்களுக்கு அப்போ உடல்நிலை நல்லா இருக்கும்போது பார்த்துக்கிட்டதே அப்பாயி தான். இப்போ அதான் முடியாதனால நாங்கள் தான் பார்த்துக்குறோம். நான் சொல்லி பார்த்தேன், அங்கே போகாத உனக்கே உடம்பு சரியில்லை, ஆனிமட்டிக்கு போகாதன்னா சொல்லி பார்த்தேன். எனக்கும் ரொம்ப முடியல. நான் சேலம் கிருபா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பஸ் ஏறி போயிடுச்சு. போனோன்னே வழி மாதிரி சேலம் பஸ் ஏறினா பஸ் ஸ்டாண்டு போகாமல் சேலம் பஸ் ஸ்டாண்டு வாழைப்பாடி டோல்கேட்டு முன்னாடி இறக்கி விட்டு போயிட்டான். ஆத்தூர் தாண்டி வச்சு நீ இறங்கி போகணுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க. நாங்களும் அங்கே வந்து எல்லாம் தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. என்னால் ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தவறான வீடியோ போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. எங்கள் பாட்டி நீங்கள் ஆனால் விசாரிக்கிறனாலும் வந்து அக்கம் பக்கம் விசாரிச்சிங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் தான் பாட்டிக்கு சாப்பாடு 3 நேரமும் நான் தான் சாப்பாடு எங்கள் வீட்டில் செஞ்சு நான் தான் எடுத்து போய் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அக்கம் பக்கம் விசாரிக்கிறனாலும் வந்து விசாரிச்சிங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் அந்த மாதிரி குடும்பத்துலேயும் நான் பிறக்கல. நான் அந்த மாதிரி தப்பான தவறை நான் செய்யவே மாட்டேன்.